Hi friends, last video ல ஹிந்தியில் present continuous tense ஐ அறிமுகப்படுத்தி मैं அதாவது நானுடன் எப்படி sentences ஐ அமைப்பது என்று கற்றுக்கொண்டோம். உதாரணமாக मैं खाना खा रहा हूँ, I am eating. मैं खाना खा रही हूँ, I am eating. பெண் பேசும்போது. இன்று நாம் தும் அதாவது நீ உடன் present continuous tense sentences ஐ எப்படி அமைப்பது என்று கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தும் என்பது ஒருவரிடம் சாதாரணமாக நெருக்கமாக பேசும்போது பயன்படுத்தப்படும் நீ என்று பொருள். உதாரணமாக நண்பர்கள், வயதில் சமமானவர்கள் போன்றவர்களிடம் தும் பயன்படுத்தலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங்? தும் क्या कर रहे हो? நீ தும் என்ன क्या செய்து செய் இருக்கு இல்லையா? டூ இதுக்கு ஹிந்தியில verb root கர், அதனால இங்க கர் போட்டிருக்கோம். செய்து கொண்டிருக்கிறாய் கர் ரஹே ஹோ. ஓகே, பிரசன்ட் கான்டினியூஸ் வரும்போது இங்க ரஹே ஹோ ரஹி ஹோ அப்படி வரும். இங்க இந்த சப்ஜெக்ட் வந்து பாய், ஓகே, மேல், அதனால இங்க ரஹேன் வருது. ஓகே, தும் யூஸ் பண்ணும்போது மேஸ்குலின் ஜெண்டரா இருந்தா மேலா இருந்தா ரஹே வரும். ஓகே, அண்ட் தும் யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸ் ஹோல எண்ட் ஆகும். ஸோ தும் கியா கர் ரஹே ஹோ. இப்போ when speaking to a girl, பெண் கிட்ட பேச சொல்லும் போது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தும் கியா கர் ரஹி ஹோ. ஸோ இங்க நம்ம பாய்க்கு நம்ம மேல்க்கு என்ன யூஸ் பண்ணோம்? ரஹேன்னு சொன்னோம். ஓகே, இங்க என்ன பண்றோம்? ரஹி, டபிள் இ, ரஹி. ஓகே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தும் கியா கர் ரஹி ஹோ. ஸோ ஆணிடம் பேசும்போது ரஹே ஹோ வரும் present continuous tenseல. பெண்ணிடம் பேசும்போது ரஹி ஹோ. ஓகே, இப்போ என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ ஈட்டிங்? தும் खाना खा रहे हो? நீ தும் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு ஈட்க்கு ஹிந்தியில என்ன சொல்லணும்? கா. ஓகே, அப்புறம் இந்த கானா இருக்குல்ல, கானானா ஃபுட்டை சொல்லும், சாப்பாடை கானான்னு சொல்லணும். நீ சாப்பாடு, ஓகே, ஃபுட், खा रहे हो சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயா? ஸோ ரஹே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து மேல். தும் खाना खा रहे हो. கேர்ள்னா என்ன வரும்? தும் खाना खा रही हो. ஓகே, அடுத்தது நீ தேநீர் குடித்து கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ ட்ரிங்கிங் டீ? ஹிந்தில தும் சாய் பீ ரஹே ஹோ. நீ தும் தே இருக்கிறாயா, குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் ஹிந்தியில verb root பி, அதனால இங்க பி யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ பீ ரஹே ஹோ, இங்க ரஹேனா சப்ஜெக்ட் பாய். ஓகே, ஸோ பாய்க்கு தும் சாய் பீ ரஹே ஹோ, கேர்ளுக்கு தும் சாய் பீ ரஹி ஹோ. அடுத்தது நீ படித்து கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ ஸ்டடிங்? பாய்க்கு தும் பढ़ रहे हो, கேர்ள்னா தும் பढ़ रही हो. அடுத்தது நீ எழுதி கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ ரைட்டிங்? தும் लिख रहे हो, பாய்னா தும் लिख रहे हो. இங்க ரைட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஹிந்தியில லிக், எழுதுறதுக்கு verb root லிக், அதனால நீ, ஓகே, தும் எழுதி கொண்டிருக்கிறாயா? लिख रहे हो. கேர்ள்னா தும் लिख रही हो. அடுத்தது நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ ஒர்க்கிங்? ஒர்க் இருக்கு இல்லையா, வேலைக்கு ஹிந்தியில காம்னு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் செய்யறதுக்கு கர். ஓகே, ஸோ இந்த வேலை செய்து இதுக்கு வந்து காம் கர். ஓகே, ஸோ ஹிந்தியில எப்படி சொல்லணும்? நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாயா? பாய்னா தும் காம் கர் ரஹே ஹோ, கேர்ள்னா தும் காம் கர் ரஹி ஹோ. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன். ஸோ என்ன வரும்? தும் யூஸ் பண்ணும்போது தும் வரும், அதுக்கப்புறம் என்ன வரும்? verb வரும். ஓகேங்களா, வினைச்சொல் வரும். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ரஹே ஹோ, மேல்னா ஆணிடம் பேசும்போது ரஹே ஹோ வரும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். खा रहे हो. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம்
மேலுக்கு பாய்க்கு खा रहे हो ओके खाना ईट ओके पी रहे हो पीना ड्रिंक देन पढ़ रहे हो ओके படிக்கிறதுக்கு पढ़ लिख रहे हो लिख ரைட்க்கு எழுதுறதுக்கு कर रहे हो செய்யறதுக்கு ஓகே சோ இங்க பாத்தீங்கன்னா ரஹே 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 வருது சோ இதெல்லாம் வந்து பாய்ஸ்க்கான சென்டென்சஸ் மேலுக்கு ஓகே அடுத்தது தும் பிளஸ் வினைச்சொல் பிளஸ் ரஹி ஹோ பெண்ணிடம் பேசும்போது ரஹி ஹோ வரும் ஓகே खा रही हो ओके पी रही हो पढ़ रही हो लिख रही हो कर रही हो இப்படி வரும் ஓகே பிராக்டிஸ் பண்ணலாம் வாட் ஆர் யூ டூயிங் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சோ நீக்கு என்ன வரும் தும் என்னக்கு என்ன ஓகே அப்புறம் செய்யறதுக்கு என்ன ஹிந்தில கர் தும் क्या कर बॉय ना रहे हो तुम क्या कर रहे हो गर्ल ना என்ன வரும் तुम क्या कर रही हो அடுத்தது ஆர் யூ ஈட்டிங் நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா சோ நீ तुम சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா ஈட் க்கு என்னது ஹிந்தில खा तुम खा रहे हो बॉय ना तुम खाना खा रहे हो और तुम खा रहे हो கூட சொல்லலாம் ஓகே तुम खाना खा रहे हो बॉय க்கு रहे हो गर्ल ना तुम खाना खा रही हो அடுத்தது ஆர் யூ ட்ரிங்கிங் டீ நீ டீ குடித்து கொண்டிருக்கிறாயா டீக்கு தும் டீக்கு சாய்னு சொல்லுவாங்க ஹிந்தில ஓகே தும் சாய் குடித்து கொண்டிருக்கிறாயா ட்ரிங்க் என்னது பி தும் சாய் पी रहे हो बॉय க்கு तुम चाय पी रहे हो ओके मेल க்கு फीमेल ना பெண்ணா तुम चाय पी रही हो आर यू स्टडी நீ படித்துக் கொண்டிருக்கிறாயா நீ तुम படி படிக்கிறதுக்கு என்னது पढ़ ओके तुम पढ़ रहे हो ओके गर्ल ना तुम पढ़ रही हो आर यू वर्किंग நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாயா சோ நீ तुम வேலைக்கு ஹிந்தில என்ன சொல்லுவோம் काम तुम काम செய்யறதுக்கு कर ओके तुम काम कर रहे हो मेल க்கு ओके फीमेल ना तुम काम कर रही हो பெண்ணிடம் பேசும்போது रहे हो रही हो ஆயிடும் ஓகே பெண்ணிடம் பேசும்போது இந்த रहे हो இருக்கு இல்லையா रही होன்னு மாறிடும் ஃபார் எக்ஸாம்பிள் तुम क्या कर रहे हो நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சோ இது எப்படி மாறுது கேர்ளுக்கு எப்படி மாறுது तुम क्या कर रही हो रहे रहीன்னு மாறுது ஓகே குயிக் கம்பேரிசன் பார்க்கலாம் சப்ஜெக்ட் நானா இருந்தா மே ஓகே இது லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் நம்ம பார்ட் 1ல சோ நானா இருக்கும்போது மேலுக்கு எப்படி வரும் मैस्कुलिन जेंडर எப்படி வரும் रहा हूं ओके आई एम ईटिंग मैं खाना खा रहा हूं फीमेल ना रही हूं வரும் मैं खाना खा रही हूं ओके இப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் तुमக்கு பார்த்தோம் சோ பாய் ना रहे हो வரும் மேல் ना गर्ल ना रही हो வரும் ஓகே இன்று நாம் तुम உடன் பிரசன்ட் கண்டினியூஸ் அமைப்பது என்று கற்றுக்கொண்டோம் ஆணிடம் रहे हो பெண்ணிடம் रही हो லாஸ்ட் லெசன்ல மேக்கு रहा हूं रही हूं வரும் இன்றைய லெசன்ல तुमக்கு மேலுக்கு रहे हो ஃபீமேலுக்கு रही हो வரும் இந்த சென்டென்சஸை தினமும் ரிப்பீட் செய்து பிராக்டிஸ் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வஹவே அவன் அவள் அவர் போன்ற சப்ஜெக்ட்ஸ் உடன் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்சஸ் எப்படி அமைப்பது என்று கற்றுக்கொள்வோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க ஹிந்தி ஈஸியா கத்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching this video. நன்றி